புதுடெல்லி கூட்டுக்குழு அறிக்கை சமர்ப்பிப்பு. வக்பு மசோதா தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள ஏராளமான வக்பு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்தும் வகையில் பல்வேறு திருத்தங்களுடன் மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மசோதா அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு மசோதா பரிசீலனை செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரம் திருத்தங்களை இறுதி செய்யும் பணி நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட 32 திருத்தங்களும் கூட்டுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்மொழியப்பட்ட 500க்கும் மேற்பட்ட திருத்த பரிந்துரைகளை கூட்டுக்குழு முழுமையாக நிராகரித்தது. திருத்த மசோதாவுக்கு குழுவில் உள்ள 14 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். 11 உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இறுதியில் வக்பு வாரிய மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவால் ஏற்கப்பட்டதைத் தொடர்ந்து 656 பக்கங்கள் கொண்ட கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை அடுத்து வக்பு மசோதா தொடர்பான திருத்த பரிந்துரைகள் கொண்ட கூட்டுக்குழு அறிக்கை இன்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனால் நாளை தொடங்கவிருக்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அறிமுகம் செய்யப்பட்டு ஒப்புதல் பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.